ஒட்டுமொத்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலாவிற்கே உள்ளதாக அக்கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் தெரிவித்திருக்கின்றனர். அது குறித்த தகவல்களை பார்க்கலாம். நான் சவால் விடுத்து சொல்லுகிறேன். பெரும் மதிப்புக்குரிய சின்னம்மா அவருடைய புனிதமிக்க அந்த மக்கள் சேவையை பார்த்ததற்கு பின்னால் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் உலக தமிழனமும் பெரும் மதிப்புக்குரிய சின்னம்மா அவர்கள் போல நமக்கு தலைவர் இல்லை என்கிற ஒரு நிலையிலே அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள். இருந்தால் அவரை முன்னிலைப்படுத்தினால் மட்டும்தான் இந்த இயக்கத்தை ஏற்றுக்கொள்வேன், தலைமையை ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லுவது எந்த வகையில் நியாயம் என்று எங்களுக்கு தெரியவில்லை. அன்றைக்கு ஒரு ஜூனியராக இருந்த அவரை சீனியர்களாக இருந்த நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், மனதார ஏற்றுக்கொண்டோம். புரட்சி தலைவர் அம்மாவுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு ஏன் அந்த பொறுமை, ஏன் அந்த கட்டுப்பாடு இவருக்கு இப்பொழுது இல்லை, ஏன் தடம் புரளுகிறார் என்பதுதான் நாங்கள் கேட்கக்கூடிய பொழுது கேள்வி. ஓபிஎஸ் திமுகவோடு நெருக்கமாயிட்டார் சந்தேகப்படுறீங்களா? இருக்கலாம், நிச்சயமாக இருக்கலாம். அவருடைய சமீபத்திய நடவடிக்கைகள் அதை உறுதிப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. அவங்க எடுத்திருக்கிற அற்புதமான முடிவு. அவங்க தான் பொதுச் செயலாளர், அவங்க தான் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆகணும்னு நாங்கள் எல்லாம் ஏகோபித்த சட்டமன்ற உறுப்பினர்களும் அத்துணை சட்டமன்ற உறுப்பினர்களும் ஓபிஎஸ் தவிர அத்தனை பேர் சின்னம்மா பக்கம் தான் இருக்கிறோம், அம்மா பக்கம் தான் இருக்கோம். எங்களுக்கு கட்சி நலன் கருதி கட்சியினுடைய ஒற்றுமை அதெல்லாம் கருதி தான் எல்லாம் இணைந்து ஒற்றுமை உணர்வோட கழக பணி ஆற்றணுங்கிறது எங்களுடைய முடிவு. பன்னீர்செல்வம் அவர்கள் நேற்றைய தினம் ஒரு நாடகம் நடத்தினார், ஒரு மௌன நாடகம் நடத்தினார். அந்த மௌன நாடகத்தால் ஏதோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இழப்பு வந்து விட்டது போல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏதோ குறைந்து விட்டதை போல ஒரு காட்சியை அவர் நடத்தி காட்டிக் கொண்டிருக்கிறார். அது இல்லை என்பதற்காகவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களுக்கு பேராதரவு தந்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுதும் அம்மா பக்கம் அவர்கள் இருப்பார்கள் என்பதை நிரூபிப்பதற்காக, அதுவும் பத்திரிகை உலகத்திற்கு காட்டுவதற்காகவா இப்பொழுது இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடத்தப்பட இருக்கிறது.